ஆப்கானிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் பொய்களை பரப்பி வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி குற்றம் சாட்டியுள்ளார். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கிடையே பெரும் சண்டை நிகழ்ந்து வருகிறது. இரு நாடுகளின் எல்லையோரங்களிலும் தொடர் தாக்குதல் நிகழ்ந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் கடும் சேதங்களை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் தாக்குதல் தொடர்பாக விளக்கமளித்த இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, ஆப்கானிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் பொய்களை பரப்பி வருவதாகவும், கடந்த 1.5 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தான் மீது யார் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும் எனவும் கூறினார். மேலும் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே குடியிருப்புகளை பாகிஸ்தான் தாக்கி வருவதாகவும், இந்தியாவின் ராணுவ முகாம்கள் மற்றும் தடுப்புகளை தாக்கியதாக பாகிஸ்தான் கூறுவது முற்றிலும் பொய் எனவும் விளக்கமளித்தார். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்து வருவதாக கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்துள்ளார். இந்திய எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் நடத்தி வரும் அத்துமீறல் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, கர்னல் சோஃபியா குரேஷி ஆகியோர் கூட்டாக சேர்ந்து விளக்கமளித்தனர். அப்போது பேசிய சோஃபியா குரேஷி, போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாகவும், ஆனால் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் சர்வதேச வழித்தடங்களை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்தி வருவதாகவும், இதன் மூலம் தங்களின் ராணுவ நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மறைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தன்னார்வலர்கள் தேவை என்ற ராணுவத்தின் அறிவிப்பை தொடர்ந்து சண்டிகரில் ஏராளமான இளைஞர்கள் குவிந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ராணுவத்தில் தன்னார்வலர்களாக பணியாற்றி 18 வயது நிரம்பியவர்கள் தேவை என இந்திய ராணுவம் அறிவித்திருந்தது. அதன்படி சண்டிகரில் ராணுவத்திற்கு உதவ தயார் என முழக்கமிட்டு ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் குவிந்தனர். பாகிஸ்தான் மர்தாபாத் என இளைஞர்கள் முழக்கமிட்டு இந்திய ராணுவத்திற்கு ஆதரவினை தெரிவித்தனர். நாட்டிற்கு தேவையான சேவைகளை வழங்க குவிந்திருப்பதாகவும், இந்திய ராணுவத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் இளைஞர்கள் கூட்டம் பெருகுவதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அழிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த 8 மற்றும் 9 தேதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தது. எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலை இந்திய ராணுவம் அழித்தது. மேலும் எல்லைகளில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களையும் இந்திய ராணுவம் ஏவுகணைகளை வீசி தாக்கி அழித்தது. இந்த தாக்குதலில் ஏராளமான பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர். அவ்வாறு பயங்கரவாதிகளின் முகாம்களை அழிக்கப்படும் காட்சிகள் இந்திய ராணுவம் பகிர்ந்துள்ளது. போர் பதற்றம் காரணமாக சிந்து நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் பாகிஸ்தானுக்கு சிந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து சிந்து நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்திய அரசு அறிவித்திருந்தது. இதனால் செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாக்லிஹார் மற்றும் சலால் அணைகளின் மதகுகள் மூடப்பட்டன. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் பகுதியில் பெய்த கனமழையால் பாக்லிஹார் மற்றும் சலால் அணைகள் நிரம்பி வழியத் தொடங்கின. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணைகள் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பாகிஸ்தானுக்கு சிந்து நதி சென்றடைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.